எஸ்ஐஆர் தானே? அவர் ஏன் உட்காந்துருக்காரு கூட? சார் அவர் எனக்கு நான் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டேன். அவர் ஏன் கூப்பிடுறீங்க? இல்ல அவர் ஏன் அவர் என்ன கட்சி? அவர் கட்சி மட்டும் தானே எடுக்கணும். அவர் கட்சியா சார்? அவர் கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கட்சி இல்ல சார். ஏமா அவர் வந்து சிவகுமார், அவரு சிவகுமார், நீங்க அவரை கூட்டு வச்சிருக்கீங்க கணக்கு. புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சார் இவங்க வாலண்டரியா அவர் வந்து நான் கூட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அவர் ஒன்னையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். சார் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் தான் எல்லா வீட்டுக்கும் போறாரு. வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகளை நீக்கி தகுதியான புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் மக்கள் வேலை, கல்வி உள்ளிட்ட காரணங்களால் இடமாற்றம் செய்ததால் ஒரே நபரின் பெயர் பல தொகுதிகளில் இடம்பெற்றிருக்க வாய்ப்புள்ளது என்று கூறும் தேர்தல் ஆணையம், இறந்த வாக்காளர்கள் பெயர்கள் தொடர்ந்து பட்டியலில் இருந்து வருவது போலி வாக்குகள் இடப்படும் சூழலை உருவாக்கக்கூடும் என்றும் கூறி இந்த சிறப்பு திருத்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடப்பதாக குற்றம் சாட்டி அதற்கான பகீர் ஆதாரங்களையும் வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக நாடு முழுவதும் போலி வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஒரே வீட்டில் 500 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது என்பன போன்ற பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வருகிறார். ஹரியானாவில் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் போனதாகவும் தெரிவித்தார். மேலும் நாடு முழுக்க வாக்கு திருட்டு நடைபெறுகிறதோ என்ற சந்தேகம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில்தான் இதே போன்ற சம்பவங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறுவதாக கூறி வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகள் கடந்த 4ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது PLO அதிகாரியுடன் ஆளும் கட்சிக்கு ஆதரவான நபர்கள் ஈடுபட்டு வருவதாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று PLO பெண் அதிகாரியிடம் கேட்டபோது அவருடன் வந்த நபர் தன்னார்வலர் என தெரிவித்துள்ளார். மேலும் PLO பெண் அதிகாரியிடம் ஆளும் கட்சிக்கு ஆதரவான பையுடன் வாக்காளர்கள் விவரங்களை வைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டதை சட்டமன்ற உறுப்பினர் செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டார். பின்னர் இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கத்திடம் சென்று நடந்த சம்பவத்தை கூறி விளக்கினார். மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறுவதாகவும் உடனடியாக இப்பணியை நிறுத்தம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த வைத்தியலிங்கம் MP இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சொல்லுங்க. எங்க சென்டர் கிட்ட கடந்து எட்டுன்னு வந்தேன். ஏங்க என் சென்டர்ல இருந்து எட்டுன்னு வந்தேங்க. இந்த அங்கன்வாடி சென்டர்ல தானே இதுல இருந்தீங்க, பைய வச்சு தானே பண்ணீங்க, பண்ணுங்க. வேற பகுதியில தேடுவோம். இங்கயா இருக்கு, மாக்கேவா இருக்குல. என்னதுக்கா? சரி சரி. ஏன் எங்க அக்கான்னு தெரியலையா உங்களுக்கு? கண்ணு தெரியலடி. கண்ணாடி போட்டுக்கோ. எந்துக்கா? எஸ்ஐஆர் தானே? ஆமா சார். ஆமா. அவர் யாரு சார்? அவர் ஹெல்ப் பண்றதுக்கு அவர் யாருன்னு கேக்குறேன். இப்ப எப்படி அவர் எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணாரு? கூப்பிடுங்க அவர். சார் நான் தான் சார் அவர் கூப்பிடுங்க. சார் நான் தான் கூப்பிட்டேன். அதாம்மா அவர் எதுக்கு வந்து அவரு வந்து சிவகுமார் ஏரியா அவரு சிவகுமார் நாங்களும் இந்த ஏரியா தான். அவரே வந்து எடுக்கிறாரு கணக்கு. இல்ல அவரே வந்து அவர் யாரு இன்னும் யார் கவர்மெண்ட் அனுப்பிக்கிறாங்களா உங்களை? கிளம்பிட்டு சார் வந்து சொன்னாங்க சார் ஹெல்ப்புக்கு வாலண்டியர். அவர் வாலண்டியரா? இல்ல நீங்க வாலண்டியருக்கு அனுபவத்துக்கு யார கேட்டீங்க? வாலண்டியர்ஸ் யார கேட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். யார கேட்டீங்க? இவரு வந்து சிவகுமார். யார கேட்டீங்க? அவர் சிவகுமாருக்கு வேலை பார்த்து நிற்கிறாரு, பொருள் எல்லாம் கொடுக்குறாரு, ஓட்டு போட்டோ வாங்கி நிற்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க நடுநிலையாளர் யாராவது கூப்பிடணும். இருங்க சார், நான் அவருக்கு போன் அடிக்கிறேன். அடிங்க. யாருக்கு சார்? போன் அடிக்கிறேன். உங்க ஆபீஸ் கொடுங்க. போனை போட்டு கொடுங்க. இல்லம்மா நீங்க நடுநிலையில வச்சிடணும். நீங்க யாரையும் கூப்பிட தேவையில்ல, சிவகுமாரையும் கூப்பிட தேவையில்ல. இல்ல நீங்க எப்படி அவரு கூப்பிடுறீங்க எனக்கு புரியல. அவர் ஒரு தரப்பு சிவகுமாருக்காக வேலை செஞ்சிருக்கிறாரு. அதான் எனக்கு ஒன்னும் புரியலையே. எஸ்ஐஆர் தான் எடுக்கிறாங்க எனக்கு தெரியும். யாரை கூப்பிட்டு எடுக்கணும்? கேட்கறேன். நம்ம அவரே கேட்போம். கலெக்டரே கேட்போம். கிளம்பிட்டு சார், கிளம்பிட்டு வந்து நீங்க அவர் உள்ள உட்காந்து எடுத்துட்டுல உள்ள அவர் கூட உட்காந்து கொடுங்க என்கிட்ட. ஹலோ
சார் சொல்லுங்க சார். நான் எம்எல்ஏ வைத்தியநாதன் பேசுறேங்க. சார் வணக்கம் சார். நீங்க யாரு? சார் நீங்க என்ன சார் போஸ்டிங்? நான் எலெக்ஷன் அசிஸ்டன்ட் சார். சொல்லுங்க சார். எலெக்ஷன் அசிஸ்டன்ட். இவங்க மேடம் வந்து இப்ப இது எடுத்துக்கிறாங்க கணக்கெடுப்பு எஸ்ஐஆர். அவரு சிவகுழந்தால வச்சுக்கின்னு கணக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க மாதிரி ஏதாவது பார்ட்டி கட்சிக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறீங்களா ஏதாவது? இல்ல சார், நாங்க ஆக்சுவலா வந்து பிஎல்ஏ வந்து அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் சார். சரி. பார்ட்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கூட அவங்க ஒர்க் பண்றதை நீங்க வேணா சூப்பர்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் ஏதாவது தெரியல கொள்ளல இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்டேட் பண்றாங்கன்னா செய்யுங்கன்னு சொல்லிருக்கோம். அவ்வளவுதான். அப்ப இவர் உட்காந்துருக்காரு, சிவகுந்தோட ஏஜென்ட் உட்காந்துருக்காரு. இவர் உட்காந்துருக்காரு, வீடியோ எல்லாம் எடுத்துருக்கோம் நாங்க. அவரு கூட உட்காந்துக்கிறது ஒர்க் பண்றதெல்லாம் எடுத்துருக்கோம் நாங்க. இல்ல சார், அதான் பூத் லெவல். இல்ல நீங்க எப்படி எந்த யாருக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க? அவங்க நாங்க இதை எதுவுமே தலையிடல இது வரைக்கும். இது வரைக்கும் நான் என் கட்சிக்கார கேட்கணும் என்ன, நான் ஒரு எம்எல்ஏ நானு. புரியுது சார். இப்ப நம்ம பார்ட்டி சார்பா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து வந்திருந்தாங்க சார். 2 பேர் வந்து இல்ல இவர் எப்படி இருக்காருன்னு கேக்குறேன். அவர் சிவகுழந்துக்கு ஓட்டு சேர்க்கறது, பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்து நிக்கிறாரு. இல்ல அதான் கேக்குறேன். அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை வச்சுக்கிறீங்க? ஒரு கட்சி நபரை எப்படி வச்சுக்கிறீங்க? நான் இது கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன். இப்ப நான் கம்ப்ளைண்ட் கலெக்டர் கொடுக்குறேன். நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்க சார். பேசுங்க, அப்படியே பேசுங்க மேடம், அப்படியே பேசுங்க. லைனை கட் பண்ணேன். எது கட் பண்ணல, அவர் லைன்ல தான் இருக்காரு. சொல்லுங்க சார். சார் அவரு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் சார். இங்க கோயில்ல ஒரு பொதுல கோயில்லையா அவர் எப்ப எடுத்துட்டாங்க? கோயில்ல காசு எல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி அவர் வந்து காசு கொடுத்துட்டு இருந்தாரு சார். காசுலாம் கலெக்ஷன் வருவாரு. அவர் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். இன்னைக்குதான் அவரை நான் ஹெல்ப்புக்கே கூப்பிட்டேன். நானு ஹெல்ப்புக்குன்னு இல்ல, நீங்க வந்து நாங்க என்ன சொன்னோம், பிஎல்ஏஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை சூப்பர்வைசன் பண்ணுவாங்க. நீங்க தானே கொடுக்கணும்னு சொன்னாங்க சார். நீங்க பிஎல்ஏவை நீங்க எனக்கு ஒன்னும் இன்ட்ரோடியூஸே பண்ணல சார். நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்ல நாங்க பிஎல்ஏஸ்க்கு உங்க நம்பரை கொடுத்துட்டோம். அவங்க யாரு வந்து முன் வந்து பாக்குறாங்களோ பாத்துக்கிட்டோம். அவங்க சூப்பர்விஷன் தான் பண்ணுவாங்க. நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற இதெல்லாம் கிடையாது மேடம். சார் இவங்க வாலண்டரியா அவர் வந்து நான் கூட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அவரு ஒன்னையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். சார் அவர் பக்கத்துல உட்காந்து அவர் தான் எல்லா வீட்டுக்கும் போறாரு. ஐயா கொஞ்சம் நான் அதான் சார், நீங்க வாங்க, நீங்க சாயங்காலம் வந்தீங்கல்ல, வாங்க சார், நீங்க வாங்க. என் வீடு எம்எல்ஏ வீடுன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ வீட்டு பக்கத்துலயே தான் அந்த கதை நடக்குது. என் வீட்டு பக்கத்துலயே தான் அந்த கூத்து நடக்குது. இல்ல நான் இப்ப கலெக்டர் அனுப்பிடுறேன். நீங்க அனுப்புங்க சார், நான் உங்களுக்கு மேடம் எல்லாருக்கும் அனுப்புவீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசாது. இல்லைங்க, நீங்க எப்படி இது மாதிரி பண்ணலாம்? அவரு சிவக்கு வந்து ஏஜென்ட் சார். அவர் சிவகுழந்தை ஏஜென்ட். ஏமா என்னம்மா அது? நீங்க ஒரு இது பிஎல்ஓ, நீங்க உங்களுக்கு போய் தெரியலன்றீங்க. ஒரு பிஎல்ஓ நீங்க எனக்கு தெரியாதுன்றீங்க. அப்ப நீங்க யாரையுமே வச்சு எடுக்க கூடாது. கட்சிக்காரங்க கூப்பிடவே இல்லையே. இல்ல யார வச்சு நான் வந்து யாரையும் கூப்பிடல. நீங்க இல்ல மேடம், அவங்க மீட்டிங் போடும்போது கூட்டாங்க. நான் கூப்பிட முடியாது. நீங்க இல்ல மேடம், மீட்டிங் போடும்போது இந்த பேப்பர் உங்க கையில கொடுத்தாங்க. ஆமா வந்து கூட்டாங்க. இப்ப வருவார் சார், நீங்க அவர்கிட்ட கேளுங்களேன். அவரு கேட்கறது இல்லம்மா, இவரே சிவகுழந்தை ஆளு, சிவகுழந்தை ஏஜென்ட் அவரு. ஆனா ஓப்பனா சொல்றேன். அப்புறம் என்ன, அவர் தான் பொருள் கொடுக்குறாரு. இது எலெக்ஷனுக்காக பொருள் கொடுக்குறாரு சிவகுழந்தை சார்பா. அவரை வச்சு எப்படி நீங்க கணக்கு எடுப்பீங்க? எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னமா தெரியாதுன்றீங்க? உங்களை அப்பாயிண்ட் பண்ணா நீங்க யாரை வச்சு எடுக்கணும்? நீங்க வந்து ஒண்ணு கேட்கணும். நான் ஒரு எம்எல்ஏ, இங்க யாரு பொதுவானாலும் கேட்கணும். நான் ஏழை உங்ககிட்ட இது வரைக்கும் உங்களை வந்து கேட்டிருப்பேனா? நீங்க ஏழை வச்சீங்கன்னு இருப்பேனா? நீங்க மட்டும் உங்க வேலையை பாக்குறீங்க. செய்யலாமா? என்னுடைய வேலையா அவங்க செய்ய சொன்னாங்க சார். அதை வந்து நீங்க ஒரு கட்சிக்கார கூட்டு செய்வீங்களா சார்? அவங்க கட்சிக்காரன்றதே எனக்கு தெரியாதுன்னு சார் சொல்றேன். ஏமா தெரியாதுன்னா நீங்க யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? இவங்க கட்சிக்காரன்னு பாத்துட்டு தானே நீங்க ஆளு வைக்கணும். பாத்துட்டு தானே நீங்க கூட வச்சுக்கணும். எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்குது. நீங்க ஏதோ வந்து அவர் சார்பாக வேலை செய்றீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது.